அனைவருக்கும் வணக்கம். மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே. இந்த நூற்பா உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வாறு ஒலிக்கும், உயிரும் மெய்யுமாகிய இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக ஒலிக்கும் பொழுது உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எவ்வாறு நிற்கும் என்பதை உணர்த்துகிறது. இப்ப நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா, உயிர்மெய்ன்னு சொல்றோம். அப்போ ஒலிக்கும் பொழுது அது உயிரும் மெய்யுமாக ஒலிக்கிறதா அல்லது மெய்யும் உயிருமாக ஒலிக்கிறதா என்ற கேள்விக்கு விடையளிப்பது இந்த நூற்பா. என்ன சொல்றாரு? மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே. அப்ப முதலில் வருவது மெய்யெழுத்து, அதன் பின்னாக உயிர்கள் தோன்றும். இதுதான் உயிர்மெய் எழுத்துடைய அமைப்பு முறை, ஒலிக்கின்ற அமைப்பு முறை, ஒலிப்பு முறை. நம்ம என்னதான் உயிர்மெய்ன்னு சொன்னாலும் கூட ஒலிக்கும் பொழுது மெய்யும் உயிருமாக அது ஒலிக்கும், மெய்யும் உயிருமாக அது நிற்கும் என்பதை இந்நூற்பா தெளிவுபடுத்துகிறது. அதுவே மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே என்பது. ககர எழுத்து உயிர்மெய். அப்ப முதலில் ககர ஒற்று, அடுத்து உயிர். அப்ப மெய்யெழுத்தும் அதனை தொடர்ந்து மெய்களின் பின்னவம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி மெய்யை எடுத்து இந்த உயிரெழுத்து சேர்கிறது. ஒலிப்பு முறையும் அவ்வாறே அமைகிறது. இதுதான் இந்த நூற்பால சொல்ல வருகின்ற செய்தி. நன்றி.